அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 35 அதிகாரம் 4 வசனம். மனம் பதைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது உங்கள் தேவ நீதி சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இந்த வசனத்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை, இத்தனையோ காரியத்தில் மனம் பதறுகிற ஜனங்களாக நம்ம இருக்கோம். நெருக்கத்தில், துக்கத்தில், வேதனையில், கண்ணீரில், ஒரு காரியம் நடக்கவில்லையே, நீதி நடக்கவில்லையே, நியாயம் எடுபடவில்லையே, நோய் நம்ம விட்டு போகலையே அப்படின்னு எத்தனையோ காரியங்களில், கடன் பிரச்சனையில் மனம் பதறந்து கர்த்தரை தேடி ஜனங்கராக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் இந்த வசனத்தில்? நீங்கள் பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்கள். நம் தேவன் நம்மை நீதி சரி கட்டுவார். நம் தேவன் நமக்கு நிச்சயமாக நீதி சரி கட்ட நமக்கு பதிலளிப்பார். ஜெபத்துக்கு பதிலளிப்பார். அவர் வந்து நமக்கு ரட்சிப்பை, விடுதலை, சமானத்தை, ஞானத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி தகப்பனே எங்கள் ஜெபத்தை கேட்டு நீதியை சரி கட்டி எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்து தகப்பனே எங்களை ரட்சித்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.